டு ஃபோன். இன்றைக்கி என் கம்பெனியில் வந்து டிபார்ட்மெண்ட் பார்ட்டி போயிட்டு இருக்குது. அதாவது எங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும் நியூ இயருக்கு தான் நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வச்சு. ஸோ நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஒரு 50 பேர் இருப்போம். ஸோ 50 பேர் மட்டும் தனியாக ஒரு அடுப்பு வந்துடுச்சு, சூப்பு ஊற்றியாச்சு. போய் நம்ம கறி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் கறி இருக்குது, பன்னிக்கறி. வேறு ஏதாவது கறி வேணுமான்னு போய் பார்த்துட்டு வேணுங்கிறத இறால் இப்போ தான் போய் உயிரோடு பிடிக்க போகிறேன். இறால் பிடிச்சிட்டு வந்து சூடாக போட்டு சாப்பிடுவேன். bốc xì ở đây là ở đây à? Ở đây mày như này đi là ơi ma ơi dạ ơi đá đình nè đáp உயிரோட இருக்கு அப்படியே. கத்திரிக்கோலை வச்சு கட் பண்றான். அதான் கட் பண்றா. கட் பண்ணி குடல் எடுப்பாளான்னு சொல்லி ஆமா கட் பண்ணிட்டா. அவ்வளவுதான், ஒன்னும் எடுக்கல. அப்படியே போட்டான். பன்னிக்கறி சாப்பிடுவோம். பன்னிக்கறி அதுக்கு மேலே லைட்டாக சிப்ஸ் போட்டுவான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். வேற கோக்கு வேற. எனக்கு எடுத்துட்டு வந்த பன்னிக்கறி தான். என்ன பண்ண தூக்கி அட வந்ததுல சூக்கியா தூக்கி அப்படியே என்ன பண்ண போறேன், இந்த பாட்டில் போட போறேன். அவ்வளோதான். எவ்வளோ போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷம் தான் வேணாம், 1 நிமிஷத்துல வந்துடும். எதுக்கு இந்த பார்ட்டி அப்படின்னா, எப்பவுமே வந்து நியூ இயர் மேனேஜர் வந்து சிரிச்சுட்டு போறாங்க. இதுல வேற சாப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணி சாப்பிடணும். அதில் கத்துக்கிற எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அலையா மம்மி வந்து எங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, சூடா என்னன்னு சூடா இறால் அப்படியே பார்பிக்கு மாதிரி உள்ள அடுப்புல போட்டு எடுத்துட்டோமா. இப்போ என்ன பண்ண போறேன், இதை நான் உரிச்சு அப்படியே சாப்பிட போறேன். அவ்வளோதான். இப்போ உரிச்சு சாப்பிட்றோம். அதுக்கு வேற சாஸ் ஒன்று இருக்கு. மைமி தூங்கா, மைமி தூங்கா தண்ணி நெனி. இது செம்ம கொதிக்குதுப்பா. ஐயோ
லான் செம்மையா சூடா இருக்கு. மண்டே என்ன பண்ணணும்? மண்டே செம்ம சூடா இருக்கு. டிஷ்யூலா யா யா டிஷ்யூவா ini ba hai bên làm chơi yes yes con em mà lo tacha மண்டே அப்படியே பிச்சுட்டேனா இப்ப இதை பிரிக்கணும். ஐயோ செம்ம சூடா இருக்கு. அப்ப கொஞ்ச நேரம் உரிச்சுக்கிற முடியல நம்மளால. கறி வந்துருச்சா? வேக போட்டிருக்கேன். மே சூப்பா அனி சூப் மேங்க மே சூப் தானே. ஈரால் வந்து கூட இறங்கிருச்சு. என்ன பண்ணணும்? உரிச்சு அவ்வளோ சூடாக இருக்கு. Lón à, tin mi đai à? Hai ba bi. Ala này chai. எல்லாத்தையும் உரிச்சிட்டேனா இப்போ இந்த சாஸில் என்ன பண்ணணும்? கம்மியாக சாஸை டிப் பண்ணி அப்படியே சாப்பிடுனேன். என்ன டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டீங்கண்ணா. அது ஒன்று ஓ பெட்மா நம்ம போட்ட கறி வந்துருச்சு. வெந்த கறியை தூக்கி சாஸில் டிப் பண்ணி சாப்பிடுவோம். அப்படியே சாப்பிடுவேன், கட் பண்ணாமல் சாப்பிடுவேன். ஆராய் 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 அப்படின்னா நல்லா இருக்குன்னு இருக்கும். வாயில் செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அழகா இருக்குங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்போனா பசங்க மட்டும் கிடையாது, பசங்க பொண்ணு எல்லாருமே தான் செய்வாங்க. ஸோ அப்படியே வந்தோமா, கேங்க வந்தோமா, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே உட்காந்து சாப்பிட்டோமா, அப்படியே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மைல்டாக ஒரு மியூசிக் போகும். அப்படியே அதை கேட்டுட்டு அப்படியே ஊர் கதை பேசணுமா, உலக கதை பேசணுமா. ஸோ அப்படி தான் இருக்காங்க இங்கே வந்து. மோஸ்ட்லி வந்து எல்லா வீக்கெண்டுமே வந்து ஃபேமிலி பார்ட்டியாக இருக்குவாங்க. அவங்க வீட்லேயும் வந்து இந்த மாதிரி ஹாட் வாட்டர் வச்சு சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக எல்லா விதமான கறியுமே இங்கே இருக்கும். நண்டே உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன். நண்டை வந்து அப்படியே கூட எடுத்து அப்படியே சட்டியில் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு அப்படியே சாப்பிடுவோம். எனக்கு பெருசாக நண்டில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நமக்கு வந்து இந்த இறாலோட முடியும். ஆக்சுவலாக முதல்ல நான் ட்ரை பண்ணும்போது நினச்சேன், எப்படி அதை அப்படியே சுட திக்கிறாங்க, நல்லா இருக்குமா அப்படின்னு. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் அதை சாப்பிட அடிக்ட் ஆகிட்டேன். அதுலேயும் இறால் வந்து இப்போ நம்ம இந்த ஹாட் பாட்டே போனோம்னா அதுவே 2 விதமாக இருக்கும். ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். லைக் வந்து ஒரு நார்மல் ஹாட் பாட்னா வெறும் பன்னிக்கறி அந்த ஐட்டங்கள் மட்டும் தான். சீ ஃபுட் இருக்காது. சீ ஃபுட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஐட்டம். அப்போ என்ன ஆகும், நம்ம இப்போ லைக் வந்து நார்மல் ஹாட் பாட் வேணும்னா ஒரு 200 பாட்டு வரும் ஒரு ஆளுக்கு. லைக் வந்து அன்லிமிட்டடு. அதில் வந்து கறி மட்டும் இருக்காது, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட் சாலட்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு அதான் அந்த வீடியோலாம் அட்டாச் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து ஃப்ரூட் சாலட்ஸ் இருக்கும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும், சிக்கன்ஸ் இருக்கும், சிக்கன் ஃப்ரை, சிக்கன் அந்த மாதிரி சிக்கன் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கும். நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். ஆனால் சீ ஃபுட் மட்டும் இருக்காது. இப்போ லைக் வந்து அதே 2வது வெரைட்டி ஒரு சில கடையெல்லாம் ஒரு 250 260 பாட்டு வரும் ஒரு ஆளுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம தூங்கினாயா. ஸோ அது பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டு அன்லிமிட்டட். எனக்கு பெருசாக சீ ஃபுட்டை வந்து உங்களுக்கும் சொல்ல மாதிரி இறாலை தவிர எனக்கு வேறு பெருசாக சீ ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்புறம் வந்து ஆக்டோபஸ்ஸு,
ஜெல்லி ஃபிஷ்ஷு எல்லாமே சாப்பிடுவாங்க. நம்ம நல்லா இருக்குமாங்க. ஏன்னா நமக்கு அது எண்ணும் போது வலுப்பு ஒரு டேஸ்ட்டே இருக்கிற மாதிரி இருக்காது. அதான் நம்ம சீ ஃபுட்டும் இருக்காது. ஆனால் பன்னிக்கறி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நல்லா என்ன பண்ணியிருப்போம்னா, நல்லா அந்த மீட்டை வந்து ரொம்ப தின் ஸ்லைஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம லைட்டாக அந்த சூப்பில் வந்து அவங்களோட சூப் வைப்பாங்க ஹாட் வாட்டர். அந்த சூப்பில் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்தாலே வந்து ஆல்மோஸ்ட் அந்த வெந்துடும். அது வந்து அவங்க அந்த கறி வந்து டேஸ்ட்டு கிடையாது, அது கொடுக்குற அந்த சாஸ் தான் டேஸ்ட்டு. நம்ம அந்த சாஸ் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு கறியும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதை பார்க்க அப்படி இருக்கும், இதெல்லாம் எப்போதான் திங்கிறாங்க, இதெல்லாம் யாரா திம்பா அப்படின்னு நினச்சவன் தான் நானும். ஆனால் அது திங்கிறீங்க அடிக்ட் ஆகிக்கேன் நான் பன்னிக்கறிக்கு. ஹாட் பாட் அப்படின்னாலே பார்ட்டினாலே ஹாட் பாட்டு தான். ஏன்னா இது எப்படி இருக்கும்னா, லைக் வந்து நம்ம ஊர்லாம் சாப்பாடுங்கிறது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறோம் அப்படின்னா வெளியில் எங்கேயாவது உட்காந்து பேசுறது அப்படி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நம்ம பெருசாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து சாப்பாடு இப்போ அந்த ஹாட் பாட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இதையே வச்சு ஓட்டுவாங்க. ஸோ அதிலே சில பேர்லாம் வந்து ட்ரிங்க் பண்ணுறவங்க இருக்காங்க, அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் இதிலே. இப்போ நான் வந்து பாருங்களேன் 3 மணி நேரமாக உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இங்கே 3 மணி நேரமாக. ஆனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு எல்லா வெரைட்டியும் டேஸ்ட் பண்ணுறது, எல்லா வெரைட்டியும் அப்படி எல்லாத்துலேயும் ஒரு கை. Yang Ken Kung mà Wow là Chính nhiều là một Ra tin tin Wow là Đấy kinh đập எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி பார்ட்டி புக் பண்ண என்ன பண்ணுவோம்னா ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி ஒரு 50 பேர் அது பார்ட்டி பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணோம், இங்கே எங்கள் லோக்கலில் வந்து ஆல்ரெடி நாங்கள் எல்லா இடத்துக்குமே போயிட்டு வர ரெஸ்டாரண்ட் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுவோம், ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி இங்கே பண்ணுவோம். ஆனால் என்ன அப்படி பிரச்சனை அப்படின்னா, இந்த வாட்டி வந்து எங்களுக்கு செப்பரேட் பார்ட்டி ஹால் கிடையாது, ஓப்பனில் விட்டாங்க. ஸோ அதனால் அந்தளவுக்கு ஒரு பெருசாக என்ஜாய்மெண்ட்டாக இல்லை இந்த வருஷம். எல்லா வருஷமுமே ஒரு ப்ரைவேட்டாக இருக்கும்போது நாங்கள் மட்டும் தான் இருப்போம். ஸோ நல்லா ஹாப்பியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுறோம், சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வருஷம் வந்து அப்படி இல்லை, ஓப்பனில் வச்சுருக்காங்க, ஏதோ ரோட்டு ஓரத்தில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு காமிக்கிறேன், தொடர்ந்து பாருங்கள், வீடியோவை பாருங்கள். எண்டுக்கார வேறு எப்படி போகிறதுன்னு தெரியல எனக்கு, போக கற்றுக்கிறேன். ஸோ என்னையும் ஒரு ஆளாக மதித்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ஒரு போக்குவரத்து